யாருக்கு தான் மசால் வடைனா பிடிக்காது? அது எப்படி கடையில் செய்கிற மாதிரி செய்கிறதுன்னு நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். அதை மறக்காமல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் அப்படியே வரும். நம்ம வந்து யூஸ்வலாக வடை அப்படின்னாவே கடலைப்பருப்பு மட்டும்தானே ஊற வைப்போம். அது கூட கொஞ்சமாக துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சு அரைச்சி பாருங்கள். அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூட பட்டை, சோம்பு, ஜீரகம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தென் 2 வரமிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 3 கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு நல்லா கொரகொரப்பாக வந்து மிக்சரில் அரைச்சிட்டு தண்ணி விடாமல் பருப்பு ஆட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுவும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கறி லீவ்ஸ், கொத்தமல்லி தழை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு பிணைஞ்சி விடுங்க. பிணைஞ்சி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டையாக தட்டிக்கோங்க. ஆயிலில் வந்துட்டு லோ ஃப்ளேமில் இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறமா ஒரு டீயோட சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு